Hello my dear students, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது W2S Academic பிரேம் கிரண் சேனல். ஸோ இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா கிளாஸ் 10 ஃபிசிக்ஸ் அக்வஸ்டிக்ஸ் அப்படிங்கிற லெசனில் பார்ட் 3 வீடியோ பார்க்குறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணியாச்சு. பார்ட் 3ல வந்து பார்த்துட்டிங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இதுதான் நிறைய பேர் எங்கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், டாப்ளர் எஃபெக்ட் அப்படிங்கிறது. அது என்னப்பா டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இது நீங்கள் நிறைய டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி அது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்காது. எப்படின்னா, நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கீங்க, இல்லை வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கீங்க. ஒரு பஸ்ஸு வந்து பார்த்துட்டோம்னா ஹாரன் அடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா உங்கள் முன்னாடி வருது. ஸோ தூரத்தில் இருக்கிறப்ப ஹாரன் சவுண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக கேட்கும். அப்படியே பக்கத்தில் வர 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 வந்து பார்த்துட்டோம்னா சவுண்டு நல்லா காதை கிழிக்கிற அளவுக்கு இருக்கும். கரெக்டாக பயங்கர யோசிச்சு பாருங்கள், கண்டினியூஸாக ஹார்ன் அடிச்சுட்டே ஒரு பஸ் உங்கள் பக்கத்தில் வரப்போ எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ அதே பஸ்ஸு ஹார்ன் அடிச்சுட்டே உங்களை விட்டுட்டு அப்படியே விலகி போகுது, அப்படியே சவுண்ட் எனக்கு கம்மியாகுமா? ஸோ அதை தான் கீழே வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனில் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு அப்சர்வரை நோக்கி வந்துச்சு அப்படின்னா, அப்சர்வர்னா நீங்கள், லிசனர்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் நம்ம அப்சர்வர் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது இருக்கும். நான் லிசனர்னே நான் வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் லிசனர், சோர்ஸ் யாரு? பஸ்ஸு ஹார்ன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது பஸ்ஸு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சோர்ஸ். ஸோ பஸ்ஸு ஹார்ன் அடிச்சுட்டே உங்கள் பக்கத்தில் வந்துச்சுன்னா, ஸோ இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டு இங்கே ஒன்று காமிச்சிருக்காங்களா, இங்கே பாருங்கள். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி எனக்கு அதிகமாகும். ஃப்ரீக்வன்சினா தெரியும்ல, நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பர் செகண்ட். பாருங்க, இந்த இடத்துல ஆசிலேஷன் ஒரு செகண்ட்ல எனக்கு இவ்வளோ, இது ஒரு செகண்டுக்குன்னு வச்சுக்கலாம். இவங்க இங்கே போட்டிருக்கிறது ஒரு செகண்டுக்குன்னு வச்சுக்கலாம். பாருங்க, இங்கே ஒரு செகண்ட்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டோம்னா 8 வைப்ரேஷன் நடந்துருச்சு. எப்போ? அந்த பஸ் உங்க பக்கத்துல வர்றப்போ. அதை இந்த பக்கம் பாருங்க, இந்த பஸ் உங்களை விட்டு விலகி போற மாதிரி இப்படி ஒரு அரை மார்க் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பஸ் உங்களை விட்டு விலகி போறப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சி பாருங்க, ஜஸ்ட் எங்கிட்ட ஒரு ரெண்டு ஃப்ரீக்வன்சி, ரெண்டு வைப்ரேஷன் தான் நடந்திருக்கு. ஸோ அப்போ இங்க என்ன சொல்ல வரானுங்கன்னா, ஒரு ஒரு சோர்ஸ், ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சோர்ஸ் லிசனரை நோக்கி வந்துச்சு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். அப்போ சவுண்டு உங்களுக்கு நிறையா கேட்கும். உங்களை விட்டு விலகி போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சவுண்ட் ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும், ஃப்ரீக்வன்சி கம்மியாக ஆரம்பிக்கும். சரிப்பா, ஒரு பஸ் ஹாரன் அடிச்சுட்டு ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு, நானும் ஒரே இடத்துல நின்று கேட்டிருக்கேன். அது எப்படி இருக்கும்? அது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பாருங்க, எல்லா டிரெக்ஷன்லையும் பாருங்க, எந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா கூட குறைய அந்த மாதிரி எதுவும் கிடையாதா, எல்லாம் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக இருக்கா. அப்போ என்னன்னா, இங்கே எங்கே நீங்கள் நின்று பார்த்தாலுமே, இங்கே 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 எங்கே செக் பண்ணி பார்த்தாலுமே ஃப்ரீக்வன்சி ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி இருக்காது. ஓகேவா? ஸோ அதான் ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாட்டிக் அப்படின்னாலே ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டோம்னா விச் இஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். டைனமிக் அப்படின்னா விச் இஸ் அட் மோஷன். இங்கே மூவின்னு கொடுத்துருக்கான்னு அப்படின்னா டைனமிக். புரிஞ்சா? ஸோ அப்போ உங்களுக்கு இதைத்தான் சொல்றாங்க. அப்போ ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி, அந்த ஹார்னுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும்ல, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்காது. ஏன்னா அந்த பஸ் வந்து உங்களை பக்கத்துல வரப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாகவும், தூரத்துல போறப்போ ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தோம்னா கம்மியாகவும் கேட்குதா. ஸோ இந்த உங்களுக்கு இந்த இந்த ஒரு மாற்றமான ஒரு ஃப்ரீக்வன்சி கிடைக்குதுல்ல, சேஞ்ச் ஆன ஒரு ஃப்ரீக்வன்சி, அதுதான் உங்க காது கேட்கும். ஹார்னோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு காதுக்கு வராது. ஓகேவா? அப்போ இந்த சேஞ்ச் ஆன ஃப்ரீக்வன்சிக்கு பேர் தான் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பேரண்ட் அப்படின்னாலே டூப்ளிகேட் பொசிஷன் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். இனி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா லைட் லெசன்ல கூட அதை நான் சொல்லியிருப்பேன். லைட் லெசன்ல என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்துட்டீங்கன்னா, லைட் லெசன்ல நான் அதை என்ன சொல்லியிருப்பேன்னா, அப்பேரண்ட் பொசிஷன் ஆஃப் த ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பேன். அது என்னப்பா அப்பேரண்ட் பொசிஷன் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஸ்டார், இதான் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ நம்ம வந்து பார்த்துட்டோம்னா இங்கே நிறைய வந்து பார்த்துட்டோம்னா லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் கேசஸ், வேக்யூம், அந்த மாதிரி நிறைய இருக்கும். சன் அந்த ஸ்டார்லேருந்து வரக்கூடிய லைட்டு இவ்வளவு இதை தாண்டி வரணும். ஸோ நான் ஏர்த்தில் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே நின்று நான் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அப்போ என்னன்னா, எனக்கு இதே ஸ்டார் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல தெரியும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்துட்டோம்னா ஒரிஜினல் பொசிஷன், இது வந்து பார்த்துட்டோம்னா அப்பேரண்ட் பொசிஷன். இந்த அப்பேரண்ட் பொசிஷனுக்கு காரணம் என்னன்னு பார்த்துட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன். பாருங்க, லைட் லெசன்லாம் இங்க நான் ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த லைட் அண்டர்கோஸ் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் டியூ டு திஸ் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் ஆர் டிஃப்ரெண்ட் மீடியம். ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இந்த பொசிஷன் எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா தெரியும். இந்த பொசிஷன் தான் என் கண்ணுக்கு தெரியும். இதுதான் அப்பேரண்ட். ஸோ அப்பேரண்ட் அப்படின்னால ஒரு இலூஷன், ஒரு மாயை அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அதைத்தான் இங்க சொல்றானுங்க. அந்த ஹார்னோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு கேட்காது. அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது பக்கத்துல வந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாகவும், தூரமா விலகி
விலகி போச்சுன்னா frequency கம்மியாகும். ஸோ அந்த சேஞ்ச் ஆன frequency தான் apparent frequency. ஸோ அப்ப இந்த இடத்துல வாட் இஸ் டாப்லர் எஃபெக்ட்னு உங்களுக்கு சிம்பிளா கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, when there is a relative motion between source and the observer or source and the listener, there is a change in frequency. This effect is called as an Doppler effect. சொல்றது புரியுதாப்பா? when there is a relative motion between source and the observer or listener, there is a change in frequency. This effect is called as an Doppler effect அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நான் இங்க பாருங்கப்பா, இந்த இடத்துலயே நான் காமிச்சிருப்போம் பாருங்க. இந்த பிக்சர் கொஞ்சம் சின்னதா இருக்கும், பட் ஸ்டில் பாருங்களேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹாரன் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அது ஒரே இடத்துல இருந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா there is no change in frequency. ஓகேவா? அதே வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல அப்சர்வர் ஒரு பொண்ணு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. அந்த ஹார்னை வந்து பார்த்துட்டோம்னா ஒரு வேன் மேல கட்டி மேல வச்சிருக்காங்க. அந்த வேன் வந்து அந்த பொண்ணை நோக்கி வருது. இட் இஸ் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் த சவுண்ட் இஸ் டுவர்ட்ஸ் த லிசனர் ஆர் அப்சர்வர். ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும் பாருங்க. அந்த ரிங்ஸ் எல்லாம் நெருக்கமா போட்டிருக்காங்களோ they are very close to each other, which represents high frequency. நல்ல சவுண்டும் நல்லா கேட்கும். அதே வந்து பார்த்துட்டோம்னா அந்த ஹார்ன் கட்டி இருக்கக்கூடிய வேன் அந்த பொண்ணை விட்டு விலகி போகுது. இட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த லிசனர். ஸோ அப்ப இந்த இடத்துல எனக்கு ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்மியாகும். பாருங்க, இதுதான் டாப்லர் எஃபெக்ட். சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் ரெண்டு பேரும் ரெஸ்ட்ல இருந்தாங்கன்னா இங்க எங்க செக் பண்ணி பார்த்தாலுமே எனக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிற ஃபார்முலாலாம் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இந்த பிக்சர்ல இதை பார்க்க வேண்டாம், கீழ் இருக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த மேல இருக்கிற அந்த சர்க்கிள் போட்டிருக்கிறத மட்டும் நீங்க பாருங்க. அதே வந்து பார்த்துட்டோம்னா அந்த சோர்ஸ் வந்து அப்சர்வரை நோக்கி வந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். அப்சர்வர் விட்டு விலகி போச்சுன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும். ஸோ இதை தான் வந்து பார்த்துட்டோம்னா டாப்லர் எஃபெக்ட்னு சொல்றாங்க. ஸோ டாப்லர் எஃபெக்டை மறுபடியும் உங்களுக்காக நான் திருப்பி சொல்றேன், நல்லா பார்த்துக்காங்க. relative motion between source and the listener. ஓகேவா? relative motion between the source and the listener will produce a change in frequency called as an apparent frequency, and this effect is called as Doppler effect. இத வந்து பார்த்துட்டோம்னா இந்த டாப்லர் அப்படிங்கறது ஒரு மேத்தமெட்டிஷியன் அண்ட் physicist. ஸோ இவர் தான் வந்து பார்த்துட்டோம்னா இதை கண்டுபிடிச்சார். ஓகேவா? அதனால தான் அவர் பெரிய வச்சுட்டாங்க டாப்லர் எஃபெக்ட். இந்த டாப்லர் எஃபெக்ட் வந்து ரொம்ப முக்கியமானதுப்பா. உங்க புக்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரொம்ப பெரிய ஒரு டேப்லேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது மக்க படிக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப சிம்பிளா வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்த இதில் நான் சொல்லி தர போறேன் இதுலயே. ஓகேவா? பாருங்க, இந்த இடத்துல போட்டிருக்க டாப்லர் எஃபெக்ட் பாருங்க. இந்த இடத்துல இங்க என்ன ஆகுது, இந்த பக்கம் ஒருத்தவங்களுக்கு வேன் வந்து அவங்கள பார்த்து வருது, அதனால ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும், சவுண்டோட வால்யூம் அந்த இடத்துல அதிகமா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு அந்த வேன் வந்து அவங்கள விட்டு விலகி போகுது. ஸோ இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லர் எஃபெக்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த டேப்லேஷனை நான் நீட்டாக போட்டு காமிக்க போகிறேன். நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க. நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் மக்க படிக்க தேவையில்லை. அதை அப்படியே நம்ம டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, இந்த டாப்லர் எஃபெக்ட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா மொத்தமாக 4 கண்டிஷன் இருக்கு. 4 கண்டிஷன்ஸ் இருக்குப்பா இந்த டாப்லர் எஃபெக்ட்ல. அதுல வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கண்டிஷனுக்கும் வந்து பார்த்துட்டோம்னா 2 சப்டிவிஷன் போட்டு மொத்தமா 8. அதை தான் உங்க புக்ல டேப்லேஷன்ல வந்து போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 4 கண்டிஷன் நான் எழுதிக்கிறேன். 4 கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, கண்டிஷன் நம்பர் 1 என்னன்னா, இந்த இடத்துல சோர்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கு. சோர்ஸ் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஹார்ன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஹார்ன், இது வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டேஷனரி. ஸ்டேஷனரி வந்து பார்த்துட்டோம்னா ஒரே இடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க ஆனா லிசனர், இத வந்து இதுல இருந்து வரக்கூடிய சவுண்டை கேட்கக்கூடிய லிசனர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒண்ணு இதை நோக்கி பக்கத்துல வரலாம், இல்லாட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா இதை விட்டு நீங்க வந்து இந்த ஸ்டேஷனரி இங்கிருந்து கேட்குற சவுண்டை விட்டு நீங்க விலகி போகலாம். ஓகேவா? இது கண்டிஷன் நம்பர் 1. யார் இந்த இடத்துல ரெஸ்ட்? சோர்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்டேஷனரி சோர்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல லிசனர் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் நகர்ந்துட்டு இருக்காங்க, பக்கத்துல இல்ல விலகி போறாங்க. கண்டிஷன் நம்பர் 2 அப்படியே ஆப்போசிட். அதாவது என்னன்னா லிசனர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்டேஷனரி,
ஸ்டேஷனரி லிசனர். பட் ஆனா அந்த ஹாரன் அடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு பார்த்துருக்கீங்களா, சோர்ஸ், இது வந்து பார்த்துட்டோம்னா லிசனர் பக்கத்துல வந்து பார்த்துட்டோம்னா வரலாம், ஆர் அது விலகி போகலாம். இது ஒரு கண்டிஷன். அடுத்தது கண்டிஷன் நம்பர் 3. கண்டிஷன் நம்பர் 3 என்னன்னா, சோர்ஸ் அண்ட் லிசனர். ஸோ ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தவங்க வந்து டுவோர்ட்ஸும் இருக்கலாம், இல்லை ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டோம்னா விலகியும் போகலாம். இது வந்து ரெண்டு பேருமே நகர்ந்து வர்றாங்க, ரெண்டு பேரும் நகர்ந்து வர்றாங்க, டுவோர்ட்ஸ் அண்ட் அவே. இது ஒன்று. அண்ட் கண்டிஷன் நம்பர் 4 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே ரெஸ்ட்ல தான் இருக்காங்க, சோர்ஸும் ரெஸ்ட்ல தான் இருக்காங்க, அண்ட் லிசனரும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரெஸ்ட்ல தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மீடியம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய மீடியம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நகரலாம், மீடியம் நகரலாம். இந்த கண்டிஷன்லாம் டிஃப்ரெண்டா இருக்குப்பா. அந்த 4வது கண்டிஷன் மீடியம் வந்து நகரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மீடியம் வந்து ஏர் இல்ல வேக்யூம் இல்ல வந்து பார்த்துட்டோம்னா சாலிட் லிக்விட், ஏதாவது உங்களுக்கு தான் தெரியுமே. சவுண்ட் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப ஸ்பீடா டிராவல் ஆகிறது வந்து சாலிட்ல தான், ரெண்டாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா லிக்விட், மூணாவது தான் கேஸ். வேக்யூம்ல சுத்தமா டிராவல் ஆகாது. ஸோ அந்த மீடியம் வந்து நகரத மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு கண்டிஷனுக்கும் ரெண்டு சப்டிவிஷன் போட்டு மொத்தம் 8 இதா வந்து பார்த்துட்டோம்னா டேப்லேஷன் போட்டிருப்பாங்க. அதைத்தான் உங்களுக்கு இப்போ நான் போட்டு காமிக்க போறேன். நீங்க புக்கில் இருக்கிற மாதிரி மக்கப் படிக்க தேவை இல்லை. ஓகேவா? ரொம்ப சிம்பிளா நான் சொல்லித்தர போறேன், கொஞ்சம் நல்லா தெளிவா பார்த்துக்காங்க. ஸோ இதுதான்ப்பா அந்த டேப்லேஷன். உங்களுக்கு வந்து பார்த்துட்டோம்னா நான் சொல்லிட்டு இருந்தது புக்கில் போட்டிருக்கிறத விட இன்னும் ரொம்ப ஈஸியாக புரியற மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா டேப்லேஷன் போட்டிருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நான் மேலே என்னென்னலாம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கேஸ், ஒரு கேஸுக்கும் நம்பர் 1 2 3 4 5 6 7 8ன்னு போட்டுக்கலாம். மொத்தமாக 8 கேசஸ் இருக்குது. பொசிஷன் ஆஃப் த சோர்ஸ், சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸா அவேவா இல்லை ரெஸ்ட்ல இருக்கா அப்படிங்கிறது. அதே மாதிரி லிசனர், லிசனர் ஒரே இடத்துல இருக்கா அப்படியா, இல்லை வந்து சோர்ஸை நோக்கி வராரா, இல்லை சோர்ஸை விட்டு விலகி போறாரா அப்படிங்கிறது. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸுக்கும் லிசனருக்கும் கூடுதா குறையுதா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் லிசனர் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா. ஸோ அதனால அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்துட்டோம்னா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமா இல்லை ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி அதிகமா அப்படிங்கிறது. அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் கண்டிஷன் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது, வெலாசிட்டி ஆஃப் த அப்சர்வர் சாரி லிசனர் அண்ட் சோர்ஸ். அப்புறம் அது மூலியமா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்துட்டீங்கன்னா லைக் என் டேஷ், அது ஃபைனலாக நம்ம எப்படி என்ன ஃபார்முலா நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதிட்டு நான் சொல்ற மாதிரி ஒன்னொன்னா பார்த்துட்டு வாங்க. கேஸ் நம்பர் 1, கேஸ் நம்பர் 1 நல்லா பார்த்துட்டு வாங்கப்பா. இங்க என்னன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்துட்டோம்னா மூவ் ஆகுறாங்க, சோர்ஸும் மூவ் ஆகுறாங்க, லிசனரும் மூவ் ஆகுறாங்க. எப்படி மூவ் ஆகுறாங்கன்னா டுவர்ட்ஸ், ரெண்டு பேருமே வந்து பார்த்துட்டோம்னா ஒவ்வொருத்தவங்கள நோக்கி பக்கத்துல ரெண்டு பேருமே ஆப்போசிட் ரெண்டு பேர்த்தையும் நோக்கி பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் பிகம்ஸ் லெஸ். கரெக்டா? ரெண்டு பேரும் ஒருத்தவங்க நோக்கி முன்னாடி வரப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாகும்லப்பா. ஸோ டிஸ்டன்ஸ் கம்மியாக எனக்கு ஃப்ரீக்வன்சி என்னப்பா அதிகமாக ஆரம்பிக்கும், ஃப்ரீக்வன்சி பிகம்ஸ் ஹை. ஓகேவா? ஸோ ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்துட்டோம்னா பிகம்ஸ் லெஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் கிரேட்டர் தென் த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. ஆக்சுவலாக இங்கே ஹை லெஸ்ன்னு போட்டுட்டேன், பட் ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சிம்பிளும் போட்டுக்கிறேன் நான் எதுக்கும், சரியா? கிரேட்டர் தென். அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா வெலாசிட்டி எழுதுறதுக்கு என்ன கண்டிஷன்னு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதனால வந்து நான் அப்படியே நான் விட்டுறேன். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என் டேஷ் அப்படிங்கிறது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ என்ன ஃபார்முலான்னு பார்த்துட்டிங்கன்னா வி மைனஸ் வி ப்ளஸ் விஎல் டிவைடட் பை வி மைனஸ் விஎஸ் இன்டூ என். இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அதாவது அப்சர்வரும் சோர்ஸும் ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தவங்க நோக்கி ரெண்டு பேரும் ஆப்போசிட் ரொம்ப க்ளோஸாக வர ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஃபார்முலா வரும். ஒன்ஸ் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்து நீங்களே எண்ணி போட ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ அடுத்த கண்டிஷன் என்ன கண்டிஷன் நம்ம எடுத்து போடலாம், ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு பேரும் மோஷனில் தான் இருக்காங்க. எப்படின்னா ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தவங்களை விட்டு விலகி போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தவங்களை விட்டு விலகி போகிறப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் எனக்கு என்ன ஆரம்பிக்கும்,
becomes more. ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ அந்த frequency கம்மியாயிட்டே வருமா? இதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம். ஸோ frequency becomes less. apparent frequency உங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த frequency இதா இருக்கும் ஒரிஜினலை விட. ஒரிஜினல் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு அங்கே அதிகமாக இருந்திருக்கும், ஆனால் அதை விட அப்போ கம்மியாக கேட்டிருக்கும். ஸோ apparent frequency is less than the actual frequency. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா கேஸ் 1க்கு ஆப்போசிட்டா இங்க போடுங்க அப்படின்னு சொல்றானுங்க. சரியா? அப்ப என்னன்னா opposite of case 1, opposite of case 1. இங்கே அதே மாதிரி தான், அதாவது அங்க போட்ட சைன் ஆப்போசிட்டா போடணும், opposite of case 1. அப்போ கலர் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிறப்பா. ஸோ இங்க என்ன எழுதலாம்னு பார்த்துட்டு நல்லா பாருங்க. அது என்னப்பா opposite of case 1 அப்படின்னா v அப்படியே தான் இருக்கும், velocity of sound in medium. இங்க வந்து நம்ம ஏர் தான் நம்ம மீடியமா எடுத்திருக்கோம். ஸோ இங்க பிளஸ் போட்டிருக்கீங்களா இங்க, அப்ப இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா மைனஸ் போடணும், டிவைடட் பை v பிளஸ் vs இன்டூ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா n. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொன்னேன் கேஸ் 1 கேஸ் 2 எல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா மேல வந்து நம்ம இன்ஃபர் பண்ணுவோம், அதை கம்பேர் பண்ணி கீழே நம்ம எழுத ஆரம்பிப்போம். புரிஞ்சா? ரெண்டு பேரும் விலகி போனாங்கன்னா கேஸ் 1க்கு விஎல்லுக்கும் விஎஸ்க்கும் என்ன சைன் போட்டீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைன் இங்க போட்டு எழுதிக்காங்க. இது புரிஞ்சா? இப்போ நம்ம மூணாவது கண்டிஷன். இந்த மூணாவது கண்டிஷன் பாருங்களேன், கொஞ்சம் இது ஸ்பெஷல். எப்படின்னு பாருங்க, ரெண்டு பேருமே சோர்ஸும் லிசனர் ரெண்டு பேருமே மோஷன்ல தான் இருக்காங்க. ஆனா எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல போறாங்க. ஆனா ஒரு சின்ன சேஞ்சு, லிசனர் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, சோர்ஸ் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. சொல்றது புரியுதா? பாருங்க, லிசனர் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி வந்து சோர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப வந்து இங்க டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல முடியாதுப்பா, ஏன்னா ரெண்டு பேரும் பின்னாடி பின்னாடி வந்துட்டு இருக்கிறப்ப யாரு முந்திட்டு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வரும். ஸோ அதனால வந்து பார்த்துட்டோம்னா இங்க டிஸ்டன்ஸை வச்செல்லாம் நம்ம எதுவுமே இந்த இடத்துல சொல்ல முடியாது. அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சியும் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா எதுவும் சொல்ல முடியாது. அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி எல்லாம் யாரை பொறுத்து இருக்குன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்பீடை பொறுத்து இருக்கு. நம்ம டிரெக்டா நம்ம இங்க வர ஆரம்பிக்கலாம். அப்ப இந்த இடத்துல விஎலுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாதுப்பா. விஎஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆப்போசிட் டு கேஸ் 2, அதாவது கேஸ் 2ல விஎஸ்க்கு மட்டும் ஆப்போசிட் சைன் போடுங்க. அப்ப இங்க என்ன வரும்னு பார்த்துட்டீங்கன்னா n dash is equal to v minus vl. சரி, இது v பா, l போட்டு வச்சிருக்கேன், vl divided by v minus vs. நான் சொன்னேன்ல கேஸ் 2ல vsக்கு என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் போடுங்க இன்டு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இது புரிஞ்சா? இப்ப அடுத்த கண்டிஷன் இதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா நாலாவது கண்டிஷன். இதை நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப யாரை ஃபாலோ பண்றான்ட்டு இங்க வந்து அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. கேஸ் 4 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. இந்த இடத்துல ரெண்டு பேரும் மூவ்மெண்ட் தான், பட் ஆனா யாருன்னா யாரை ஃபாலோ பண்றா பாருங்க, சோர்ஸை லிசனர் ஃபாலோ பண்ற அப்படி. சோர்ஸ் முன்னாடி போகுது, லிசனர் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படி. ஸோ இங்கேயும் நம்ம இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியாது. இங்கேயும் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த வெலாசிட்டி ஆஃப் சோர்ஸ் அண்ட் த லிசனர், அது கிடையாது. இங்க என்ன சொல்றானுங்கன்னா விஎல் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆப்போசிட் டு கேஸ் நம்பர் 3 அண்ட் இதுவும் வந்து பார்த்துட்டீங்கன்னா விஎஸும் ஆப்போசிட் டு கேஸ் நம்பர் 3. ஸோ அப்படி நம்ம இங்க போட்டோம்னா n dash is equal to v plus vl divided by v plus vs into n. புரிஞ்சா? ஓகேவா? ஸோ இனி அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னும் 4 தான், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒன்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது பாருங்க, இதுவும் டிஃப்ரெண்ட் தான்ப்பா. இங்க நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், வேணா ரெட் கலர்ல. இங்க பாருங்க. ஸோ கேஸ் நம்பர் 5 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா சோர்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரெஸ்ட்ல இருக்கு, நகரவே இல்லை. ஆனா லிசனர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சோர்ஸை நோக்கி போறாங்க, டுவர்ட்ஸ் த சோர்ஸ். அப்போ நோக்கி போறப்ப எனக்கு என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் த லிசனர் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு பிகம்ஸ் லெஸ்ஸா. அப்போ எந்த ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல அதிகமாகும், அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்துட்டீங்கன்னா அதிகமா இருக்கும் than the actual frequency. So apparent frequency is greater than the actual frequency. அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா கண்டிஷன் என்ன போட சொல்றாங்கன்னா vs வந்து பார்த்துட்டீங்கன்னா opposite to vs becomes 0 in case number 1. vs becomes 0 in case number 1. பாருங்க, vs மட்டும்தான்ப்பா, இதுல ஒரு சேஞ்சஸும் கிடையாதுப்பா. ஸோ vs becomes 0 in case number 1. அப்படி போட்டா எனக்கு என்ன ஆகும், n dash is equal to v plus vl divided by vs 0 ஆயிடுச்சுன்னு என்ன இருக்கும், கீழே வெறும் v மட்டும் இருக்குமா, into n. அவ்வளவுதான். இது ஓகேவா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்லயே நீங்க அடுத்தது எழுத வேண்டியதான். என்ன வரும் உங்களுக்கு இந்த இடத்துல 6th கண்டிஷன் என்ன எழுதலாம், இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா
சோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெஸ்ட்ல தான்ப்பா இருக்கு. சோர்ஸ் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஆனா லிசனர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு சோர்ஸை விட்டு வந்து பார்த்துட்டோம்னா விலகி போறாங்க. அப்ப 2 பேத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பேத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். அப்ப இந்த இடத்துல அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கம்மியா இருக்கும். ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி லெஸ் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அப்ப இந்த இடத்துல எது வந்து பார்த்துட்டிங்கன்னா 0 போடலாம்னா, ஸோ இந்த இடத்துல Vs becomes 0 in case number 2. ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலா எனக்கு என்ன வரும்? n dash is equal to case number 2 என்ன? V minus VL divided by V. Vs வந்து இங்கே 0 ஆயிருமா? அப்போ அவ்வளோதான். கீழே வந்து பார்த்தோம்னா இது மட்டும் தான் இருக்கும். இது வந்து பார்த்துட்டோம்னா n. ஓகேவா? அண்ட் அடுத்தது கேஸ் நம்பர் 7. கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது பாருங்க, இது நீங்களே எழுதலாம் ரொம்ப சிம்பிளா. எப்படின்னு பாருங்களேன். அதாவது எப்படியும் இந்த கண்டிஷன் உங்களுக்கு என்னவா இருக்கும்? அப்சர்வர் வந்து பார்த்துட்டோம்னா லிசனர் வந்து ரெஸ்ட்ல இருப்பா, அப்படி சோர்ஸ் மூவ் ஆகும். ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டுவர்ட்ஸ் போடலாம். அதாவது லிசனரை நோக்கி சோர்ஸ் வந்து போகுது. அப்படி போறப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் த லிசனர் பிகம்ஸ் லெஸ். ஓகேவா? அப்போ அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி பிகம்ஸ் ஹை தேன் த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி, அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல VL becomes 0 in case number 1 போடுங்க. இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்போ இங்கே நான் கேஸ் 1ல நான் இதை நான் போட்டேன்னா எனக்கு என்ன வரும்? V டிவைடட், ஏன்னா அது 0 ஆயிருமே VL. அப்போ V மைனஸ் VS இன்டு N. அப்படியே அதுக்கு ஆப்போசிட் எழுதுங்க பார்க்கலாம். இங்கே என்ன வரும்? லிசனர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெஸ்ட்ல தான் இருக்காரு. ஆனால் சோர்ஸ் அவரை விட்டு விலகி போகுது. ஸோ விலகி போகிறப்போ டிஸ்டன்ஸ் பிகம்ஸ் மோர். அப்போ ஃப்ரீக்வன்சி பிகம்ஸ் லெஸ் தேன் த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்? VL is equal to 0 in case number 2. ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்போ n dash is equal to, இங்கே என்ன போட்டுக்கலாம்? கேஸ் நம்பர் 2ல போட்டோம்னா V divided by V plus Vs, கரெக்டா? இன்டு N. இதுதான்ப்பா இந்த டேபுலேஷன். ஸோ நீங்கள் புக்கில் இருக்கிறத விட எனக்கு தெரிஞ்சு இந்த டேபுலேஷன் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேஸ் நம்பர் 1, 2 மட்டும், மோஸ்ட்லி 1 மட்டும் இருந்தாலே போதும். கேஸ் நம்பர் 1 மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதை வச்சு வந்து பார்த்துட்டோம்னா 8 கேசஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் இதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். அடுத்த இது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேப்பா. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிஷன் ஃபார் நோ டாப்லர் எஃபெக்ட். டாப்லர் எஃபெக்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா நடக்காது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது 8 கண்டிஷன். என்னென்னலாம் நடந்துச்சுன்னா டாப்லர் எஃபெக்ட் அதில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ டாப்லர் எஃபெக்ட் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா எப்படியெல்லாம் இருக்கலாம். மொத்தம் இதுக்கு ஒரு 4 இது இருக்குப்பா. ரொம்ப சிம்பிள்ப்பா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சோர்ஸ் அண்ட் லிசனர் both are at rest. 2 பேருமே எங்கேயும் நகராம ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னா அங்க டாப்லர் எஃபெக்ட் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. ஓகேவா? இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி 2 பேர் நகர்றாங்கன்னே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சோர்ஸும் எனக்கு நகர்ந்து போயிட்டு இருக்கு, எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா லிசனரும் நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. இந்த 2 பேத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்துருக்கீங்களா? இந்த டிஸ்டன்ஸ் இப்படி கிடையாதுப்பா. 2 பேத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சேமாவே இருந்துச்சு அப்படின்னா இப்படி போயிட்டு இருக்கு. இது சோர்ஸ்பா. இவங்க 2 பேத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இது. இவங்க 2 பேத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா இப்போ ஒரு 2 மீட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க எங்க போனாலும் அவங்க 2 பேத்துக்கு நடுவில் 2 மீட்டர் கேப்பே இருந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா டாப்லர் எஃபெக்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. சொல்றது புரியுதா? 2 பேரும் சும்மா ரெஸ்ட்லயே இருந்தாலும் நடக்காது. 2 பேரும் மோஷன்ல இருக்காங்க. பட் ஆனா 2 பேத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் மாறவே இல்லை. சேம் டிஸ்டன்ஸ் அதை மெயின்டைன் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்போ டாப்லர் எஃபெக்ட் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா சோர்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா நடுவுல ரெஸ்ட்ல இருந்து அப்சர்வர் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 மீட்டர் ரேடியஸ்ல அப்சர்வர் வந்து பார்த்துட்டோம்னா இங்கேயே சுத்திட்டு இருக்காரு. இந்த சர்க்கிள்லயே இருந்தாருன்னா எந்த இடத்துல வந்து பார்த்தாலுமே இதே சர்க்கிள்ல ஒரே சர்க்கிள் இப்படியே இருந்தாங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா டாப்லர் எஃபெக்ட் சுத்தமாவே நடக்காதுப்பா.
ஏன்னா 2 பேத்துக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் மாறவே இல்லைல பாருங்க. எங்க இருந்து பார்த்தாலும் எல்லாத்துக்கும் நடுவுல 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர். ஸோ அதனால இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா டாப்லர் எஃபெக்ட் சுத்தமா நடக்காது. ஓகேவா? 4வது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, சோர்ஸும் அப்சர்வரும் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல மூவ் ஆனாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சோர்ஸ் வந்து எனக்கு இப்படி மூவ் ஆயிட்டு இருக்குப்பா. லிசனர் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி பெர்பெண்டிகுலரா இருக்காரு. இது சோர்ஸ், இது லிசனர். ஓகேவா? ஸோ 2 பேரும் இப்படி பெர்பெண்டிகுலரா இருந்தாங்கன்னா டாப்லர் எஃபெக்ட் நடக்காது. இப்போ புரிஞ்சா டாப்லர் எஃபெக்ட் எப்பப்பெல்லாம் நடக்காதுன்னு? சோர்ஸ் லிசனர் 2 பேருமே ரெஸ்ட்ல இருந்தாலும் நடக்காது. சோர்ஸ் லிசனர் 2 பேரும் மோஷன்ல இருக்காங்க. பட் ஆனா 2 பேத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா சேமாவே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு கடைசி வரைக்கும். அப்போ டாப்லர் எஃபெக்ட் நடக்காது. சோர்ஸை நடுவுல வச்சுக்கிட்டு லிசனர் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்ல ஒரே சர்க்கிள்ல சுத்திட்டு இருந்தாங்கன்னா எந்த பாயிண்ட்ல வச்சு பார்த்தாலும் எனக்கு அங்க டாப்லர் எஃபெக்ட் நடக்காது. சோர்ஸும் லிசனர் 2 பேரும் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல போனாங்க அப்படின்னாலும் டாப்லர் எஃபெக்ட் நடக்காது. இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ப்பா. பிகாஸ் ஏன்னா நிறைய புக்ல வந்து இது கொடுக்கறது கிடையாது. பட் இந்த டைம்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா மெட்ரிகுலேஷன்ல வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ்சியில கூட இந்த இது கிடையாது. டாப்லர் எஃபெக்ட் எப்போ நடக்காது அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த டாப்லர் எஃபெக்டோட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. டாப்லர் எஃபெக்ட் எங்கெங்க எல்லாம் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றீங்க இது நீங்க பார்த்துருப்பீங்க. டிராஃபிக் போலீஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா கையில் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கன் ஒன்று வச்சிருப்பாங்க. அது பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை வந்து பார்த்துட்டோம்னா தூரத்தில் வரக்கூடிய வண்டி மேலே அடிப்பாங்க. ஸோ அப்படி அடிக்கிறப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி நடக்கும். என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து இப்படி இருப்பாங்க. டிராஃபிக் கான்ஸ்டபிள் இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க கையில் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி ஒரு கன் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இப்படி வச்சுக்கிறேன். சும்மா ரஃபா தப்பா நான் வரைகிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா நீ பைக்கில் ஸ்பீடாக வந்துட்டு இருக்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேசர் லைட்டு உன் மேலே அடிப்பாங்க. அது உன் மேலே பட்டு திரும்பி எனக்கு வந்து பார்த்தோம்னா வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அதை வச்சு வந்து பார்த்தோம்னா அதுவே கால்குலேட் பண்ணி அங்கே ஒரு டிஜிட்டல் மீட்டர் இருக்கும். அதில் உன் வண்டி எவ்வளோ ஸ்பீடில் வருது அப்படிங்கிறத அதுவே காமிச்சு கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதான் இங்கே யூஸ் பண்றாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இஸ் எமிட்டட் பை த சோர்ஸ் அட்டாச்டு டு த போலீஸ் கார். த வேவ் இஸ் ரிஃப்ளெக்டட் பை த மூவிங் வெஹிக்கிள். நீ தான் மூவிங் வெஹிக்கிள். ஓகேவா? அவர் போலீஸ்கார் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காரு. அப்ப இது என்ன கண்டிஷன் நீங்க போடுவீங்க? இந்த இடத்துல சோர்ஸ் வந்து ரெஸ்ட், லிசனர் வந்து பார்த்துட்டீங்கன்னா மோஷன்ல இருக்கு டுவர்ட்ஸ் த சோர்ஸ். அந்த போலீஸ்கார பார்த்து நீ முன்னாடி வந்துட்டு இருக்க. ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன் நீங்க இதுக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ட்ராக்கிங் த சேட்டலைட். ஒரு சேட்டலைட் வந்து நான் ஆர்பிட்ல கொண்டு போய் நான் போட்டுட்டேன். பட் ஆனா அந்த ஆர்பிட்ல அது எங்க போயிட்டு இருக்கு, எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு, ஆர்பிட்டுக்கும் எர்த்துக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்க. ஏன்னா ஆர்பிட் வந்து எலிப்டிக்கல் பார்த்து தானே. யோசிச்சு பாருங்க. எர்த் எனக்கு இப்படி இருக்கு, இப்படி எலிப்டிக்கல் பாத்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல சேட்டலைட் எனக்கு சுத்திட்டு இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் எனக்கு ஒரு இடத்துல மாறிட்டே தான் இருக்கும். கரெக்டா இங்கேயெல்லாம் டிஸ்டன்ஸ் வேற வேறையா இருக்கும்ல. அப்போ சயின்டிஸ்டுக்கு வந்து பார்த்துட்டோம்னா அந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா இதை தான் யூஸ் பண்றாங்க. எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி அதுலேருந்து எமிட் ஆகக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்துட்டோம்னா மாறும். ஸோ ஃப்ரீக்வன்சி ரொம்ப வந்து பார்த்துட்டோம்னா அதிகமாக நம்மளுக்கு கேட்டுச்சு அப்படின்னா ரிசீவரில் கேட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கும் சேட்டலைட்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இதே சேட்டலைட்ல இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி எனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி இருக்கும். அப்போ வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ரொம்ப தூரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே சேட்டலைட் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி இருக்கும். ரேடியோ ஃப்ரீக்வன்சி. அப்போ நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா யூஸ் பண்றாங்க. அப்புறம் அது போக வந்து பார்த்துட்டீங்கன்னா ரேடார், சோனார். இதோட அப்ரிவேஷன் பார்த்துக்காங்க. ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ஸோ இது எப்படின்னு தெரியும்? ரேடியோ வேவ்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா அனுப்புவாங்க. அதை பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஸோ அதை வச்சு வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்கு சேம் அதே தான்ப்பா. ஏர்பிளேன்ல எல்லாம் வந்து இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகேவா? ஏர்பிளைனோட இது ஆல்டிடியூட் எவ்வளோ ஹைட்ல பறந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா இதை வச்சு தான் இது பண்ணலாம். ஓகேவா? 30,000 ஃபீட்ல நாங்கள் பறந்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்களே. இதெல்லாம் வந்து இப்போ டிஜிட்டல் மீட்டர்ல ரொம்ப சிம்பிளா. அதுக்காக நீங்க கேட்கக்கூடாது உட்காந்து கால்குலேஷன் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்களான்ட்டு. ஸோ ரேடார்ல யூஸ் பண்றாங்க. சோனார். சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் இதுக்கு பேரு சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சோனார். இது வந்து பார்த்துட்டோம்னா சப்மரைன்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ கடல் எவ்வளோ ஆழத்தில் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்துட்டோம்னா இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே எவ்ரி திங் இட் இஸ் பேஸ்ட் ஆன் டாப்லர் எஃபெக்ட். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க மூவ் ஆயிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஏர்பிளேன்ல வந்து பார்த்துட்டோம்னா என்ன ஆகும்? எனக்கு இந்த இடத்துல ஏர்கிராஃப்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு. எர்த் வந்து இந்த இடத்துல எனக்கு தர வந்து எனக்கு ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி. அப்போ இந்த இடத்துல ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் ஏர்கிராஃப்ட் அண்ட் த எர்த்.
ஸோ எப்போவுமே டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னாலே there should be a relative motion between source and the observer which changes the apparent frequency. It is called as a Doppler effect. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டோம்னா இந்த லெசனில் நம்ம பார்த்தது. இந்த லெசனில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டாபிக் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒன்று விடாமல் A to Z எல்லாமே நான் நடத்திட்டேன். வித் த ஹெல்ப் ஆஃப் பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இன்னி வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வேற ஒரு புது லெசனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனோட உங்களுக்கு கிளாஸஸ் நான் இது பண்ணுறேன். ஸோ யாருக்காச்சும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீட் JEE வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் யூ கேன் அப்ரோச் எஸ் அட் in the phone number 78455N66678 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீச் பண்ணுங்க. பிகாஸ் ஏன்னா இந்த நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்குது. 7373417383 இதுதான் நாங்கள் வெப்சைட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு இது அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மொபைலை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத ஒரு டீச்சிங் நீங்கள் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே இந்த அளவுக்கு டீச்சிங் நீங்கள் பார்த்தது இல்லை, நான் வேற லெவல் டீச்சிங் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஃபார் யுவர் என்ன சொல்கிறது அகாடமிக்ஸ், நான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் கிராக் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் ரீச்சஸ் டு கெட் அன் அட்மிஷன் ஃபார் ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச். அன்டில் இட் இஸ் பாய் ஃப்ரம் யோர் பிரேம் கிரண். பாய், தேங்க்யூ வெரி மச். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை நான் வந்து பார்த்துட்டேன்னா சந்திக்கிறேன் வித் ஒரு புது லெசனில் பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ.